இதன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் பரிசுத்த யோவானின் பாலைவன சிந்தனையாக உபாகமம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். எவனும் கர்த்தருக்கு அருவருப்பான இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உங்கள் கடவுளாகிய கர்த்தரை அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிறான். கடவுளாகிய கர்த்தரை பற்றி கொண்டு நீ குற்றமற்றவனாயிரு. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, ஒரு சிறு பையன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாவமில்லாத பரிசுத்தமாக எந்த ஒரு உதவியும், எந்த ஒரு நன்மையும், எந்த ஒரு செயலும், தன்னுடைய படிப்பு, கல்வி, தன்னுடைய தேவை, உணவு அனைத்துக்கும் தன் தந்தை, தாய், தகப்பனை சார்ந்து வாழ்ந்து வருகிறான். அவனுடைய வயது 12-15 வயது ஆக ஆக அவன் தான் உலகத்தில் பார்க்கிற காட்சிகள், பழகுகின்ற நண்பர்களுடைய செயல்களோடு தன்னை இணைத்து கொள்கிறான். ஏன் நான் தகப்பனை கேட்க வேண்டும்? நானே ஒரு முடிவெடுத்து என்னுடைய காரியங்களை பார்த்து கொள்கிறேன். இன்றைக்கு உலக நண்பர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் டே என்று சொல்லி. இன்றைக்கு நண்பர்கள் என்பவர்கள் உண்மையாகவே உயிரை கொடுப்பவர்கள்தான் நண்பர்கள், உயிரை எடுப்பவர்கள் அல்ல. நண்பர்கள் உயிருக்கு உயிராக நினைப்பவர்கள்தான் நண்பர்கள். உயிருக்கு உயிராக அவர்கள் பழி வாங்குகிறவர்கள் அல்ல. இன்றைக்கு அநேக நண்பர்களை பார்க்கும் பொழுது தனக்கு உதவி கிடைக்காவிட்டால் அவர்களை பழி வாங்குகிற எண்ணம்தான் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு உலக நண்பர் தினத்திலே அரசு அமைப்பும் சரி, சமூக அமைப்புகளும் சரி, ஒற்றுமையையும் உணர்வையும் புரிந்துணர்வையும் மக்களிடத்தில் காண வேண்டும் என்று சொல்லி ஐநா சபை ஊக்கப்படுத்தி உலக நண்பர்கள் தினத்தை இன்றைக்கு ஐநா சபை கடைபிடிக்கிறது. உலகெங்கிலும் உள்ள மனிதர்கள் வாழ்க்கையில் ஓர் உன்னதமான மற்றும் மதிப்பு மிக்க உணர்வுடன் நட்பின் பொருத்தத்தையும் முக்கியத்துவத்தையும் அங்கீகரிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அன்பான இறை மக்களே, உன் கடவுளாகிய கர்த்தருக்கு பயந்து அருவருப்பான தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் வழிநடத்தி குற்றமற்றவனாக கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்க்கை என்பது இன்றைய குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த உலகம் சிந்தனையாக குற்றம் பாகம் நிறைந்த உலகம், அதிகாரம் அசுத்தம் நிறைந்த உலகம், வேதனை நிறைந்த உலகம். ஆனால் நம்முடைய குற்றங்களை கடவுள் பாராதபடி என்ன செய்கிறார்? உங்கள் கடவுளாகிய நீ குற்றம் செய்ய சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆராதனைகளிலே பயன்படுத்தப்படுகிற திருவிருந்து சமயத்தில் திருவிருந்து சமயத்தில் பாவம் செய்ய ஒரு சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அனைவருக்கும் உமக்கு பிரியமானம் இல்லாத இடக்கவுத்தமாக தேவனே நீர் உதவியும் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு செயலத்தை அதனுடைய படிப்பு, கல்வி அப்படியாக அறிக்கை செய்து விட்டு சங்கீதம் 91 15வது வசனத்தில் அவன் என்னை நோக்கி சாப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை. அவனுடைய வயது 12-15 கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கு உலகன்பாக நீ உத்தமனாய் குற்றமற்றவனாய் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை வரும்பொழுது அவர்கள் பல யோசனைகளை கொடுக்கிறார். நீ போய் சேருகிற இடத்திலே அங்குள்ள மக்களோடு சேராதே என்றும் அவர்களுடைய செய்கைகளை பின்பற்றாதே என்றும், அவர்கள் பார்க்கிற நண்பர்களை பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, பிறரை சார்ந்து வாழ்வது, சடங்குகளையும் சம்பிரதாயங்களைக்கு பின்பற்றுவது, மீண்டும் பாதாளத்திலே செல்லுகின்ற அந்த வாழ்க்கை உயிரை கொடுப்பவர்கள் உனக்கு தேவனாகிய கடவுளுக்கு முன்பாக நீ பரிசுத்தவானாய் குற்றமற்றவனாய் உயிராக நினைப்பவர்கள் தான். ஒருவேளை கடவுளுடைய வருகை உயிராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அவர்கள் பழிவாங்க கடவுள் நம்மை அழைக்க அநேக நண்பர்கள் நாம் அவருடைய குற்றமற்ற வாழ்வுக்கு உரியவனாக இருக்க போகிறோமா? இல்லை. இன்றைக்கு உலகியாக பாவிக்குரிய வாழ்விலே இருக்க சரி, சமூக சற்று யோசித்து ஒற்றுமையை ஆண்டவர் இந்த நாளிலே இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை குற்றமற்றவனாயிரு. ஐநா சபை ஊக்கப்படுத்தி உலக நண்பர்கள் தினத்தை இன்றைக்கு ஐநா சபை கடைபிடிக்கிறது. பார்க்கிறோம். உலகம் குற்றமற்றவனாய் உத்தமனாய் சன்மார்க்கனாய் உன்னதமான ஆபிரகாம் விசுவாசிகள் மதிப்பு மிக்க உணர்வுடன்
யோப்பின் ஒரு நோவா உத்தமனாய் இருந்த அங்கீகரிக்க ஆண்டவருக்கு பிரியமான அன்பு இறைமக்களே, நாம் வாழுகின்ற கடவுள்களின் வாழ்க்கை பயந்து அருவர்களின் வாழ்க்கையில நண்பர்களின் வாழ்க்கையில பற்றி கொண்டு நீ சொந்தங்களின் வாழ்க்கையில குற்றமற்றவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவன் நம் மீது கரத்தை மற்ற ஒரு பொய் குற்றம் வாழி என்று சொல்லக்கூடாது. ஆனால் நிறைந்த உலகம் குற்றங்கள் அசுத்தம்படி பிறக்கிறது என்று சொன்னால் வேதனை நிறைந்த ஆசை, ஆனால் பேராசை குற்றங்களை பொய்யான ஆணையிடுகிற என்ன செய்கிறார்? கடவுளுக்கு விரோதமாக குற்றம் செய்ய தைரியமாக மனச்சாட்சிக்கு விரோதமாக தன்னுடைய ஆலயங்கள் மனைவிகள் இவர்களெல்லாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதபடி இன்றைக்கு பிறரை குற்றம் சாட்டுவதில் பொறுப்பில் இருக்கிற மக்கள் மிக தைரியமாக ஒருவருக்கும் பிரியமான பிள்ளையாக குற்றப்படுத்துகிறார்கள். தேவனே நீர் உதவி செய்யும் அப்படிப்பட்ட மக்களிடத்திலே விடுதலை செய்து அழகியாக அறிக்கை செய்து குற்றங்களை எல்லாம் மன்னித்தேன். ஆகவே குற்றவாளியாக இருக்கான், நான் அவனுக்கு குற்றமற்றவனாய் எனக்கு முன்பாக நில். இன்றைக்கு கர்த்தரை பற்றி கொண்டு அவர்களே நாளிலாக நீ குற்றமற்றவர்களாக நட்பிலும் மக்களை வாழ்வு அவர் ஐக்கியத்திலும் பல யோசனைகளை சமாதானம் நீ வாழ சேருகிற மக்களோடு சேராதே என்று நேசமுள்ள அவர்களுடைய செய்கைகளை அன்பான இரக்கத்தினால் நீ கொடுத்த புதிய நாளை நாங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ என்று அழைத்திருக்கிறோம். பிறரை சார்ந்து வாழ்வதை பரிசுத்தாவின் சம்பிரதாயங்களையும் எழுப்புதலின் அபிஷேகத்தை கொடுத்து இறைமைந்த நேசுவின் வழியாக வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, உனக்கு கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஒருவேளை கடவுளுடைய வருகை இன்றைய இரவில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், கடவுள் நம்மை அழைக்கும் பொழுது நாம் அவருடைய குற்றமற்ற வாழ்வுக்கு உரியவனாக இருக்கிறோமா, இருக்க போகிறோமா, இல்லை பாவிக்குரிய வாழ்வில் இருக்க போகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாளில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை நீ குற்றமற்றவனாய் இரு. 13வது வசனம், உபாகமம் 18:13. குற்றமற்றவனாய். யோபு பார்க்கிறோம், அவன் குற்றமற்றவனாய் உத்தமனாய் சன்மார்க்கனாய் நீதிமானாய் இருந்தான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் உத்தமனாய் இருந்தான். நோவா உத்தமனாய் இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமான அன்பு இறை மக்களே, நாம் வாழுகின்ற உறவுகளின் வாழ்க்கையில், நட்புகளின் வாழ்க்கையில், நண்பர்களின் வாழ்க்கையில், சொந்தங்களின் வாழ்க்கையில் நாம் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவன் நம் மீது கரத்தை நீட்டி பொய் குற்றம் வாளி என்று சொல்லக்கூடாது. ஆனால் இன்றைக்கு குற்றங்கள் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால், அவனுடைய ஆசை, பேராசை, பொய்யான ஆணையிடுகிற குற்றங்கள், கடவுளுக்கு விரோதமாக தைரியமாக மனச்சாட்சிக்கு விரோதமாக தன்னுடைய பிள்ளைகள் மனைவிகள் இவர்களெல்லாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதபடி இன்றைக்கு பிறரை குற்றம் சாட்டுவதில் பொறுப்பில் இருக்கிற மக்கள் மிக மிக தைரியமாக குற்றம் சொல்கிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் அன்பான இறை மக்களே, அப்படிப்பட்ட மக்களைத்தான் ஆண்டவர் நான் உன்னை விடுதலை செய்து அழைத்து வந்தேன், உன் குற்றங்களை எல்லாம் மன்னித்தேன், ஆகவே நீ குற்றவாளியாக இருக்காதே, குற்றமற்றவனாய் எனக்கு முன்பாக நில் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இந்த நாளில் நாம் குற்றமற்றவர்களாக நட்பிலும் குடும்ப வாழ்விலும் ஐக்கியத்திலும் சகோதரத்திலும் சமாதானத்திலும் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய அன்பான இரக்கத்தினால் நீர் கொடுத்த அந்த புதிய நாளை நாங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்கு நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் உந்துதலையும் எழுப்புதலையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும். இறைமைந்த இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவு பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.